ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். துளசி அபிராமி திட்டினதே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெற்றி கேட்பாங்க, என்னாச்சு துளசி, எதுக்காக ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது துளசி நடந்த விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க. இது மாதிரி உங்கள் அம்மா என்னை ரொம்பவே திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வெற்றி சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் உறவுன்னு சொல்ல போனோன்னா நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உறவு. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்டபடி பேச தான் செய்வாங்க. நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம துளசி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியல வெற்றி. ஆனால் நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எவ்வளோ விஷயம் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உங்கள் கையால் உழைச்சி சம்பாதிச்சுட்டு என்கிட்ட வந்து கொடுங்க, அதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். அதை விட எனக்கு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ நாளாக உங்கள் அப்பா காசில் தானே நீங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சு அந்த காசில் எனக்கு செய்யும் போது இருக்கிற சந்தோஷம் அது வேற வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல துளசி சொன்னதை கேட்டுட்டு நம்ம வெற்றியும் கடைக்கடையாக போயிட்டு வேலை தேடி அலைகிறாங்க. கடைசியில் ஒரு கடையில் வேலை கிடச்சி அதில் சம்பாரித்து எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்து துளசி கிட்ட கொடுக்குறாங்க. அதில் துளசிக்கு தேவையான பொருளாக இருக்குது. தியா பாப்பாவுக்கு பொம்மையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு துளசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வெற்றி இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. துளசி கிட்ட வெற்றி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதும் ஒரு வகையில் கரெக்டு தாங்க. இவ்வளோ நாளாக நான் எங்கள் அப்பா காசில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நானே உழைச்சி அந்த காசில் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு செய்கிறத நினச்சா அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு துளசி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அப்போ வெற்றி மனசில் நினைக்கிறாங்க, வெற்றி இவ்வளோ நாளாக நீ என்னென்னமோ பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தினால இந்த மேடம் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆவாங்க நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு துளசி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சிக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. என்ன இவன் போகிற போக்க பார்த்தா ஒரு பொண்டாட்டி தாசனா ஆகிடுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி தான் காட்டுறாங்க. துளசி ஏற்கனவே அஞ்சலி கிட்ட சொல்லியிருப்பாங்க, அஞ்சலி நீ மகேஷ் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவனுக்கு டவுட் வராத மாதிரி நடந்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபோனில் தான் எல்லா சீக்ரெட்டுமே இருக்கும். நீ எப்படியாவது அவன் ஃபோனை எடுத்து அவன் யார் கூட கான்டாக்ட் பண்ணுறான், அவன் யார் கூடலாம் பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்லியிருப்பாங்க. அதுபடியே அஞ்சலியும் செய்யணும்னு சொல்லிட்டு மகேஷ் எப்படா போவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மகேஷ் வந்து எங்கேயுமே போகிற மாதிரி தெரியல. அப்போ தான் துளசி கரெக்டாக கால் பண்ணுவாங்க. துளசி அஞ்சலி கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் பாரு அஞ்சலி, நம்மளுக்கு டைம் ரொம்ப இல்லை. ஏன்னா இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க. ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த மகேஷ் கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. நீ என்னதான் மதியாக நடித்தாலும் உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை நீ அஞ்சலின்றதை காட்டி கொடுத்துரும். அதனால நீ கொஞ்சம் அவன்கிட்ட உஷாராக இரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மகேஷ் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. மகேஷ் நல்ல வேலையா நம்ம அஞ்சலி பார்த்துடுறாங்க. அப்புறம் யார் கூடயே பேசுகிற மாதிரி அப்படியே கதையை மாற்றிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போது மகேஷ் வந்து வராங்க. மகேஷை பார்த்ததுமே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. மகேஷ் கேட்குறாங்க, என்னாச்சு மதி, யார் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்ததுமே பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அஞ்சலி மதியாக நடிக்கிறாங்க. என்னையா நீனு சும்மா சும்மா என்னை நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு என்ன யார் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஃபேமிலிலாம் இருக்குது, என் ஃபேமிலி கூட நான் பேசக்கூடாதா? என் ஃபேமிலி கூட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அப்போது மகேஷ் வந்து சொல்கிறாங்க, இல்லையே நீ உன் ஃபேமிலி கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் வந்ததுக்கப்புறம் எதுக்காக இப்படி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது மதிக்கு செம்ம கோவம் வந்துடுது. சரி நான் இப்போயே நடைய கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக பார்க்குறாங்க. அப்போ மகேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வேணாம் அந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சிடாத, நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சுட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க. மகேஷ் பாத்ரூமுக்கு போன நேரம் பார்த்து அஞ்சலி வந்து ஃபோனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அதில் இருக்கிறதெல்லாம் நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளே மகேஷ் வந்துடுறாங்க. மகேஷ்க்கு தெரியாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போது மகேஷ்க்கு மதி மேலே சின்னதாக ஒரு டவுட் வருது. என்ன இவ ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தா இப்போ என்னன்னா பம்பி நடக்கிறாளே, ஒன்றுமே புரியலையே, இவன் உண்மையாலே மதி தானா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு அஞ்சலிக்கு நடந்த ஆக்சிடென்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், அஞ்சலி தான் தீயில கருகி இறந்து போயிட்டாலே, அவளோட சாம்பலை நம்ம இந்த கையால் தானே எடுத்தோம். அப்போ எப்படி அஞ்சலியாக இருக்க முடியும்? நம்ம அஞ்சலியோட ஞாபகத்திலேயே இருக்கிறனால ஒரு வேலையை பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு அஞ்சலி மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது லக்ஷ்மி வராங்க. அஞ்சலி கிட்டே கேட்குறாங்க, என்னாச்சுமா, அப்பாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் அப்பாவே நம்மளை தேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை ஆதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு வேளை அஞ்சலி வந்து அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன்ற பேரில் எங்கள் மகேஷ் கிட்ட மாட்டிக்குவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இந்த மகேஷை வந்து லேஸ்பட்ட ஆள் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அஞ்சலி வந்து மகேஷை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் நம்ம மகேஷ் வந்து எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பார். அப்படிப்பட்ட ஆள் இந்த மகேஷ் வந்து கடைசி நேரத்தில் அதை ஒரு ட்விஸ்டாக கூட வெளியில் கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ இறந்துட்டதான் நினச்சிட்டு இருந்த அஞ்சலி சிவராமன் இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு ட்விஸ்டோட தானே உயிரோட கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சிவராமனை மகேஷ் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சிவராமன் வந்து அந்த குடோன்லேருந்து தப்பிச்சு வந்தால் மட்டும்தான் மகேஷை பற்றின விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி சிவராமன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட ஃபோனில் உள்ள சீக்கிரட்டெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் சிவராமனை மகேஷ் எங்கே அடைச்சி வச்சுருக்கான் அப்படிங்கிற உண்மைலாம் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் மகேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அந்த குடோனுக்கு தான் போவார். ஏன்னா அப்பப்போ போயிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பார், சிவராமன் அங்கே தான் இருக்காரா அப்படி இல்லைனா எஸ்கேப் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காகவே மகேஷ் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி மகேஷை ஃபாலோ பண்ணிட்டு போனால் மட்டும்தான் சிவராமன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். அப்படியும் இல்லையா, ஒருவேளை சிவராமன் வந்து மகேஷ் கிட்ட இருந்து சிவராமன் எஸ்கேப் ஆகி வரணும். ஒருவேளை சிவராமன் மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டார்னா அவ்வளோதான், மகேஷோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏற்கனவே மகேஷ் வந்து சிவராமன் மட்டும் வெளியில் போயிட்டாரு, அவ்வளோதான் நம்மளை பற்றின உண்மை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அப்போது நான் இவ்வளோ நாளாக கட்டி காத்துட்டு இருந்தேன் இந்த சாம்ராஜ்யம் என்ன ஆகுறது? இதுக்காக தானே மகேஷ் வந்து எத்தனையோ பேரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போது சிவராமன் தப்பிச்சு போயிட்டாருன்னா அவ்வளோதான், மகேஷோட கதி அதோ கதியாகிடும். இந்த சைடு நம்ம துளசி வந்து ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து நம்மளுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம வெற்றியை புரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சைடு தியா பாப்பா வந்து வெற்றி வாங்கி கொடுத்த பொம்மையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா இந்த பொம்மை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு அப்பா ஆசாசியாக வாங்கிட்டு வந்த பொம்மைமா, இதை ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருந்த வெற்றி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. வெற்றி நீ சாதிச்சிட்டாடா, துளசி மனசில் இடம் பிடிச்சிட்ட. இவ்வளோ நாளாக இந்த ட்ரிக்கு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தியே, ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பண்ணியிருந்தனா இந்நேரம் துளசி மேடம் உன்கிட்ட ப்ரொப்போஸே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு மீனாட்சி அபிராமி கிட்ட போய் சொல்லுவாங்க, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், வெற்றி என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபிராமி கேட்பாங்க, என்னாச்சுமா எதுக்காக இப்படி பதற அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை கூலி வேலை பார்த்துட்டு வந்து அந்த துளசிக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டதுமே அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. என்ன, என் பிள்ளைய நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், அவனுக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியாமல் தானே வளர்த்துருக்கேன், இப்போ இவ வந்து என் பிள்ளைய கூலி வேலை செய்கிறதுக்கு அமுச்சு விட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமாக கோவப்படுவாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. மீனாட்சி வந்து பெரிய பிரச்சனையாக்குவாங்க. அப்போ அபிராமி வந்து துளசி கிட்ட கேட்பாங்க, எதுக்காக என் பிள்ளைய கூலி வேலைக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம வெற்றி துளசிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றி துளசி இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி திவ்யா நிறைய பிளானெல்லாம் போடுவாங்க. அது எல்லாமே மொக்கையாக தான் முடியும். சீக்கிரமாகவே சிவராமன் இருக்கிற இடத்த நம்ம அஞ்சலி துளசி வெற்றி 3 பேத்துல யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாலே போதும், எபிசோட் வந்து வேற லெவலில் போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.